சென்னை திண்டிவனம் இடையே போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய சாலையானது அமைக்கப்படுகிறது. சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதன் காரணமாக கருங்குழி மற்றும் பூஞ்சேரி இடையே புதிய சாலை அமைக்கப்படுகிறது. செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில் தினமும் 65,000 கார்கள் வரை செல்கின்றன. தாம்பரம் திண்டிவனம் சாலையில் 1,00,000 கார்களும் கடந்து செல்லும் சூழலில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இந்த சாலை விரிவாக்கம் பற்றின மேலதிக விவரங்கள். நிச்சயமாக இந்த சென்னையை பொறுத்தவரையில் இந்த சென்னையிலிருந்து NH45 என்று அழைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலை 45 ஆனது சென்னையிலிருந்து அந்த நெடுஞ்சாலை மிகவும் போக்குவரத்து நெரிசல் கொண்ட நெடுஞ்சாலையாக உள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வரையும் செல்லும் தினசரி அதிக வாகனங்கள், பேருந்துகள், ட்ரக்குகள், லாரிகள் சென்று வருவதால் அதிக போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. நாளுக்கு நாள் வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் வகையில் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஒரு புதிய சாலையை அமைக்க தமிழ்நாடு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி செங்கல்பட்டுக்கு மதுராங்கத்துக்கு முன்பாக உள்ள கருங்குழியிலிருந்து பூஞ்சேரி இடையில் 32 கிலோமீட்டருக்கு புதிய சாலை அமைக்க தமிழ்நாடு அரசானது திட்டமிட்டுள்ளது. அப்படியே இந்த மதுராங்கத்திலிருந்து கருங்குழி வழியாக பூஞ்சேரிக்கு ECR வழியாக இந்த சாலையானது அமைக்கப்பட உள்ளது. சுமார் 80 லட்சம் செலவில் இது தொடர்பான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் டெண்டர் கோரி உள்ளது. இந்த டெண்டர் இது செய்யப்பட்டு அதாவது சாலை மேம்பாட்டு நிறுவனம் தற்போது இந்த டெண்டரை கோரி உள்ளது. இந்த டெண்டர் இறுதி செய்யப்பட்டு அதுக்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் இருப்பதாக கண்டறியப்பட்டால் இந்த சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறும் என்று நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில் தினசரி 65,000 கார்களும், தாம்பரம் திண்டிவனம் சாலையில் தினசரி 1,00,000 கார்களும் கடந்து செல்கின்றன. இதை குறைத்து அந்த போக்குவரத்து நேரத்தையும் குறைக்கும் வகையில் இந்த புதிய சாலை அமைக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை தற்போது விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரி உள்ளது. கண்ணன், மேலதிக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.